உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி 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 என்னாச்சு? ஆதி 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 என்னாச்சு? ஆதி ஆதி இங்க பாருங்க. ஆதி 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 இங்க பாருங்க. ஆதி 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 என்னாச்சு? ஆதி ஆதி பாத்து. ஆதி ஆதி என்னாச்சு? வலிக்குதா? ஆதி என்ன மெடிசனா? இதோ நான் கொண்டு வரேன், இருங்க. ஆதி என்னாச்சு? நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்ல. ஆதி ரொம்ப முடியலனா ஹாஸ்பிடல் போலாம். நீ போன் எடுத்துட்டு வாங்க, ஒரு டீடைல் தெரியணும். இதோ இருங்க, எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் இல்ல ஆதி. ஹலோ ஆதி, சொல்லுங்க ஆதி. ஹலோ டாக்டர், நான் பாரதி. சொல்லுங்க பாரதி, என்னாச்சு? டாக்டர், அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து மயங்கி விழுந்துட்டாரு டாக்டர். பாரதி, உடனே அந்த மெடிசன் கவர்ல அந்த எல்லோ டேப்லெட் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கொடுங்க. டாக்டர், அந்த டேப்லெட் போட்டுட்டாரு. ஆதி, ஆர் யூ ஆல் ரைட் ஆதி? யா, ஃபீலிங் பெட்டர் டாக்டர். ஆதி, நான் லாஸ்ட் வீக் வந்தப்போ என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இல்ல டாக்டர், அது வந்து பாருங்க ஆதி, உங்க ஹெல்த்துக்கு ஒண்ணும் இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஆனா நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க மைண்ட மட்டும்தான். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக இப்படிதான் ஏதாவது ரியாக்ட் ஆகும். தேவையில்லாம நீங்களே உங்க ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். அந்த டேப்லெட் சாப்பிட்டா பெயின் போயிடும். நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆதி. முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் கிளினிக் வாங்க, தரவா செக் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர், தேங்க் யூ. ஓகே ஆதி, ஸ்லீப் வெல், குட் நைட். ஆதி, நீங்க எதனால ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, எதனால உங்களுக்கு இந்த பெயின் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சிந்தனை உங்க அம்மாவை பத்தி மட்டும்தான். ஆமா, என் சிந்தனை முழுக்க எங்க அம்மாவை பத்தி மட்டும்தான். நான் அம்மாவை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, திடீர்னு என்ன ஃபாரின்ல போய் படிக்க சொல்லிட்டாங்க. நான் எங்க அம்மாவை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. என்னால அங்க இருக்கவும் முடியல. சும்மா எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒரு நாள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்டயே வந்துட்டாங்க. என்னம்மான்னு கேட்டா, உன் படிப்பு முடிகிற வரைக்கும் நானும் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லி என் கூட தான் இருந்தாங்க. அவ்வளோ அட்டாச்சா இருந்துட்டு இப்ப அவங்க கூட இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் நாள் ஆக அவங்க கிடைக்க மாட்டாங்களோன்ற பயம் கூடிட்டே இருக்கு. நீங்க ஏன் அது இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. இல்ல, இந்த இதயம் அந்த மாதிரி துடிக்கும் போதெல்லாம் எனக்கு பிடிக்காத, என்னால தாங்கிக்க முடியாத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும். இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. நீங்க என்னை விட்டுட்டு போனப்போ இப்படிதான் துடிச்சிச்சு. தமிழுக்கு உடம்பு சரியில்லாதப்போ இப்படிதான் துடிச்சிச்சு. எங்க அம்மா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கூட
இப்படிதான் துடிச்சிச்சு. ஆனா எல்லா தடவையும் விட இந்த தடவை ரொம்ப வலியோட துடிக்குது. அந்த வலி என்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமா? இல்ல நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. சங்கர்னு அது கூப்பிடுறாரு. சொல்லுங்கண்ணா. வீட்டில் என்ன சொல்றீங்க? அவங்கள அங்கே பிடிச்சி வைங்க, நான் வந்துட்டு இருக்கேன். ஏய், என்னடாச்சு? உன்னை கத்தியால் குத்துனவனுக்கு கடைச்சிட்டானுங்க. சங்கரனை பிடிச்சி வச்சிருக்காரு. இன்னைக்கு அவனுங்கள 2 பேருக்கு ஒத்த கை ஒரு கால் இருக்க கூடாது அழகரே. வெட்டி ஒச்சமாக்கி விட்டுரு. பாட்டி, நீ வேற சும்மா இரு. இவன் வேற கோவத்துல என்ன செஞ்சிருக்க போறான். இது பாரு, நீ ஒண்ணு பண்ணு. 2 பேரும் போலீஸ்ல வேணா புடிச்சு கொடு. போலீஸ் பாத்துக்கிட்டோம், நீ எதுவும் பண்ணிட்டு இருக்காத. ஏய், அப்படிலாம் விட முடியாதுரே. ஏன் வந்தானுங்க, எதுக்கு வந்தானுங்க, அவனுங்களை யார் அமிச்சா எல்லாம் தெரியணும். இது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். நான் வந்தார். டே தர்மலிங்கம், இன்னையோட உன் சகாப்தம் முடியுது போல் இருக்கேடா. எப்படியும் அவனுங்க உன் பேரை சொல்லி போடுவானுங்க. பெத்தம் அவளையே கத்தியால குத்த வச்சிருக்கியாடான்னு சொல்லி அம்புட்டு பேரும் காரி உன் மூஞ்சில துப்ப போறாங்க. இந்த ஆதி பயலும் நான் தான் குழந்தைய கடத்த சொன்னேன்னு வந்து சொல்லுவான். அப்புறம் அம்புட்டு பிரச்சனைக்கும் நீதான் காரணமான்னு சொல்லி அம்புட்டு பேரும் நம்மளை கழுவி ஊத்துவாங்க. இந்த அழகரு கோபக்காரன்னா இந்த ஆதி பையன் எப்படின்னே கணிக்க முடியாத மாதிரியே இருக்கான். இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து புட்டாங்கன்னா, டே தர்மலிங்கம், உனக்கு என்னடா பண்ணுவானுங்க? ஐயோ அப்பா, நம்ம சாப நம்மளாலேயே நினைச்சு பார்க்க முடியல. ஐயோயோ, ஆதியும் அழகரும் வந்து உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணும்டா தர்மலிங்கம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.